அஹ்ஸாப். இந்த அஹ்ஸாப் சூராவை பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க பத்ருடைய யுத்தம் நடந்த நாள் என்பதனாலே அதை பற்றி நினைவூட்டுவது ஒரு வழக்கத்தில் இருக்கிறது. ஆண்டுதோறும் பேசப்படுகிற விஷயம்தான். ஆனால் உண்மையிலுமே அஹ்ஸாப் சூராவை பற்றி அவ்வளவு விஷயங்கள், அதில் வளர்ப்பு, மார்க்கத்திலே வளர்ப்பு குழந்தைகள் என்பது இருக்கிறதா, வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் இதெல்லாம் இருக்குதா, அது அல்லாஹ் பேசுகிறான். அதை பற்றி அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, மார்க்கத்தில் அப்படி எதுவும் கிடையாது. வளர்ப்பு என்பதெல்லாம் என்னங்க மார்க்கத்தில் இல்லை. ஆசைக்கு எடுத்து வளர்க்கலாம். உண்மையான பெற்றோர் இன்னார்தான் சொல்லி தான் எடுத்து வளர்க்க முடியுமே தவிர வளர்க்குற குழந்தைய சொந்த குழந்தைய ஆக்க முடியாது. அவங்களுக்கு இடையில வாரிசுரிமை சட்டம்லாம் வராது அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஹந்தக் யுத்தம், அகல் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் இந்த சூறால பேசுகிறான். பெருமானாருடைய மனைவியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கொஞ்சம் முறை தவறி நடந்தபோது, அதாவது எல்லாருக்கும் பிரச்சனை வந்தால் பெருமானார் பஞ்சாயத்து செய்வாங்க, அவங்களுக்கே பிரச்சனை வந்தால் அப்போ அங்கே யார்? அல்லாஹ் தான் நடுவராக இருக்கிறான். அல்லாஹ் நடுவராக இருந்தால் ஒரே பேச்சு தான், இருந்தால் இருங்க, இல்லைன்னா தலாக் சொல்லிடுவாங்க. குரான் அப்படியே அல்லாஹ் அப்படியே மிரட்டுறான். அவங்க நபியே மனைவிமாற்ற சொல்லிடுங்க, எங்கூட இருக்கிறதா இருந்தால் உலக விஷயங்கள் எல்லாம் நான் தர்றதை பொருந்தி கொள்ளணும், இல்லையா உங்களை தலாக் சொல்லிடுறேன், அப்படியே சொல்லுமாறு சொல்கிறான். அப்போ நபிஸல்லாஹுடைய மனைவிமார்களுக்கு சில உபதேசங்களை கொடுக்குறான். நீங்கள் மற்ற பெண்கள் மாதிரிலாம் நீங்கள் கிடையாது. அப்போ அவங்கள புனிதப்படுத்துகிறான். நீங்கள்லாம் அஹ்லுல் பைத், உங்களுக்குன்னு தனி அந்தஸ்து இருக்குது, மற்றவங்க மாதிரி நீங்கள் இல்லை என்று அவங்களுக்கு சில அறிவுரைகளை கொடுக்குறான். பெருமானாருடைய வளர்ப்பு மகன் என்று கருதப்பட்ட ஜெயித், அவர் ஜெய்னபை நிக்காஹ் பண்ணி அவங்களுக்கு இடையில பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஜெய்னபுக்கும் பெருமானாருக்கும் நிக்காக நடக்குது. வளர்ப்பு மகனுடைய மனைவியை போய் நிக்காக பண்ணிட்டாருன்னு குறை சொன்னாங்க. அதை பற்றி பேசுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி நபி, ஹாத்தமுன் நபியீன் என்பதை திட்டவட்டமாக இந்த சூறால அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு பின்னால எவன் நபின்னு சொன்னாலும் அவன் தஜ்ஜால், யார் தன்னை நபின்னு சொன்னாலும் அவன் தஜ்ஜால். அந்த மாதிரி தஜ்ஜால்கள் உலகத்தில் 30 பேர் வருவாங்க. இப்பயும் பாம்பேயில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தன்னை நபின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான். இப்படி எல்லா காலத்திலையும் வந்தாங்க போலி நபித்துவாதிகள். குரான் அவர்களை பற்றி பேசுது. திருமணத்தில் பெருமானாருக்கு மட்டுமே உள்ள தனி சட்டங்களை இந்த சூறா பேசுது. அதெல்லாம் இன்னைக்கு பதில் இல்லைன்னா அதை சொல்லிடுவேன். திருமணத்தில் நமக்கெல்லாம் இல்லாத தனி சட்டம் யாருக்கு இருக்குன்னா விசிலாசில் அவங்களுக்கு இருக்குது. அதில் சலுகையும் இருக்குது, கண்டிஷனும் இருக்குது. சில சலுகையும் இருக்குது. பெருமானாருக்கு மகர் கட்டாயம் இல்லை, நாம் மகர் கொடுத்தாகணும். ஆனால் நபிஸல்லாஹு அப்படி இல்லை. மற்றவர்கள் 4 மனைவி தான் அதிகபட்சம், பெருமானாருக்கு எல்லை இல்லை, எத்தனை பேரை வேணாலும் நிக்கா செய்யலாம். இப்படி திருமணத்தில் அவர்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் என்ன, அதை பற்றி பேசுகிறது. விருந்துண்ண சென்றால் சாப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து அரட்டை அடிக்கக்கூடாது, கிளம்பிடணும் அப்படிங்கிறதையும் இந்த சூறா பேசுது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை கடமையாக்கக்கூடிய திருவசனம் இந்த சூறால தான் இருக்குது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். ஆக இப்படி இந்த சூறாவில் அவ்வளவு விஷயங்கள் பேசுவதற்கு இருக்குது. அதை தான் நான் பேசலாமா என்றும் யோசித்தேன். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தாலே போதும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த பத்ர் வரலாறு குறித்த தினம் என்பதனால சில விஷயங்களை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலகட்டம் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். பெருமானாருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டம். மற்ற சஹாபாக்கள் தோழர்களுடைய நிலைமையெல்லாம் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா காபாவுக்கு வருவாங்க. அங்கே ஹத்தீமில், ஹத்தீம்ங்கிறது நம்ம சொல்லுவோம், அதை ஹதீஸில் ஹிஜ்ர் என்று வரும். அதுக்கு பேர் ஹிஜ்ர் தான், அசல் பேர் ஹிஜ்ர இஸ்மாயிலுமாங்க. அந்த ஹிஜ்ர இஸ்மாயில் சொல்லப்படுகிற ஹத்தீமுக்குள்ளே உட்கார்ந்து மக்காவுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறான். என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எப்படி அவருடைய பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது, நம்மளால் தடுக்க முடியல. அதனால் இந்த இடத்துல எல்லாரும் ஒரு உறுதி எடுப்போம்,
இங்கிருந்து கலைந்து போன பிறகு யார் முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாரோ அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு பேசிக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டுட்டு பதறி போய் தன்னுடைய தந்தையிடம் வந்து சொல்கிறாங்க, இப்படி பேசிக்கிட்டாங்க, நான் ரொம்ப பயப்படுறேன்னு சொல்லி, ஒரு மகள் அல்லவா அவங்க, பயந்து வந்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பதட்டத்தையும் காட்டலை. மகளே ஒது செய்வதற்கு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சாங்க. ஒது செய்து விட்டு இந்த ஆளுகை எங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக அதே இடத்துக்கே வர்றாங்க, அங்கே வர்றாங்க. ஆனால் என்ன பேசுனாங்க, வந்தால் யார் கண்ணில் போடுறாங்களோ உடனே அவங்கள என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும்னு சொல்லி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தபோது பெருமானாருடைய அச்சத்தை அவங்க உள்ளத்தில் போட்டுறான். எல்லாருமே தலையை கீழே போட்டுறாங்க. பேசிக்கொண்ட அத்தனை பேரும் தலையை கீழே போட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஷாஹத்தில் உஜூ, இந்த முகங்கள் எல்லாம் இழிவடையட்டும் சொல்லி, பெருமானார் வந்து எதிரிகளுடைய முகத்தில் பல இடங்களில் மண்ணை வீசியிருக்கிறான், இந்த முகங்கள் இழிவடையட்டும் என்று. அதில் இப்போ சொல்லுகிற இந்த சம்பவத்தில் பெருமானார் மண் வீசினாங்கள் அல்லவா, அந்த மண் துகள் காஃபிர்களில் யார் மீதெல்லாம் விழுந்ததோ அவங்க அத்தனை பேரும் பத்ரில் கொல்லப்பட்டாங்க. யார் மீதெல்லாம் அந்த மண் துகள் விழுந்துச்சோ எல்லாம் ஒருத்தர் விடாமல் பத்ரில் அத்தனை பேரும் கொல்லப்பட்டாங்க. ஆக நாம் சொல்ல வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஆபத்தான சூழ்நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ முடியாத அச்சுறுத்தல். அபூ ஜஹல் ஒரு நாள் சொன்னான், இன்னைக்கு காபால வந்து முஹம்மது தொழுவதை நான் பார்த்தால் அவருடைய கழுத்தில் மிதிப்பேன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் அப்படி செஞ்சா அவனை மலக்குகள் நேருக்கு நேராக அவனை தண்டித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னான். இப்படி பல இன்னல்கள் அவர்களுக்கு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வர்றாங்க. அப்போ அபூ ஜஹல் தடுக்கிறான். நான் தடுப்பேன், என்னுடைய சபை மக்கால பெரிய சபை, நான் அந்த சபையை கூப்பிட்டேன்னா முஹம்மது தாங்க மாட்டாருன்னு சொன்னான். உடனே குர்ஆன்ல ஆயத்து இறங்குது, அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, அரஐதல்லதி யன்ஹா, இதோ இந்த தடுக்கிற அநியாயக்காரனை நீங்க பார்க்கலையா, ஒரு அடியார் தொலை வருகிறார், அவரை போய் தடுக்க வர்றானே, அவன் தன்னுடைய கூட்டத்தை அழைக்கட்டும், ஃபல்யதுஉ நாதியா, அவன் தன்னுடைய சபையினரை அழைக்கட்டும், சனதுஉ ஸபானியா, நாம் நம்முடைய வானவர்கள் கூட்டத்தை அழைப்போன்னு அல்லாஹ் சொல்றான். சனதுஉ ஸபானியா, அவங்க நசிக்கிடுவாங்க இந்த அபூ ஜஹல்னு சொல்லி இறங்குச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா மக்காவுடைய வாழ்க்கை போராட்டம் தான், எல்லா வகையிலும் அழுத்தங்கள். அந்த சூழ்நிலையை இறைச்சி பாருங்க, இன்னைக்கு வடநாடு கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு தான் போகுது. ஒரு ஜும்மா தொழ முடியாத அளவுக்கு நெருக்கடி. வளமையான நேரத்தை விட கடந்த ஜும்மாவை எல்லா பள்ளியிலையும் தள்ளி வச்சு தொழக்கூடிய அளவுக்குள்ள சூழ்நிலை. வெளியில் வந்தால் நாங்கள் பொடியை தூவோம், நீ வீட்டில் தொழு என்றெல்லாம் கூட மிரட்டல் விடுகிற அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலை. நம்முடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. நேற்று கூட பெரிய அளவில் உலமாக்கல் முஸ்லீம் பர்சனலா போர்டு சார்பாக டெல்லியில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ இஸ்லாம் கடந்த காலங்களிலும் சரி எல்லா காலத்திலையும் சரி போராட்டம் தான், நம்முடைய உரிமைகளுக்கும் நம்முடைய ஈமானுக்குமான போராட்டம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி தான். அதனால் சில நிகழ்வுகளை நான் சொல்லிட்டு பதிலுக்கு வர்றேன். இப்போ ஹிஜ்ரத் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நெருக்கடியில் மதீனா வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் வந்துட்டாங்க. சாத் இப்னு முஆத் அவர் வந்து ஒரு அன்சாரி சஹாபி. சாத் இப்னு முஆத் அங்குள்ள 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்துடைய தலைவர். அவர் வந்து மக்காவுக்கு வர்றார். அப்போ மக்கா வெற்றி கொள்ளப்படலை, நான் சொல்கிறது பத்ரு போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் சாத் இப்னு முஆத் வந்து எங்கே வர்றாரு, மக்கா வர்றார். மக்கால அவருடைய நண்பர் உமையத் இப்னு ஹலஃப், அவன் காஃபிர், ஆனால் இவருக்கு நண்பர், 2 பேரும் அறியாமை காலத்திலிருந்தே நண்பர்கள். சாத் இப்னு முஆத் உமையா வீட்டுக்கு வந்து, எப்பா நான் இந்த பகுதிக்கு வந்தேன், தவாஃப் செஞ்சுட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு மக்கள் கூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து சொல்லு. ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லையா, தவாஃப் செய்ய முடியாது. மக்கள் கூட்டம் இல்லாத நேரத்தில் என்னை கூட்டு போய் ஒரு தவாஃப் செய்ய வச்சுருப்பான்னு சொல்கிறார். உமையா சொல்கிறான், சரி நான் யாரும் இல்லாத நேரத்தில் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி யாரும் இல்லாத நேரத்தில் கூட்டு போய் இவர் நிம்மதியாக தவாஃப் செஞ்சிட்ருக்கிறாரு. அங்கே வந்துடுறான் யார், இந்த சைத்தான் அபூ ஜஹல் வந்துடுறான். இங்கே யார் நீ,
கேட்குறான். உன்னை பார்த்தா நம்ம ஆள் இல்லையே. ஆமாம், நான் மதீனாவில் இருந்தால் வர்றேன். அவர் தைரியமாக சொல்கிறார், மதீனாவில் இருந்தால் வர்றேன். மதீனாவிலிருந்து வந்து இங்கிருந்து ஓடி வந்த ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருக்கு உதவி செஞ்சு நீ இங்கே வந்து நிம்மதியாக தவாஃப் செய்கிறியா அப்படின்னு அபூஜஹல் மிரட்டுறான். அவரும் பதிலுக்கு ஒன்றும் விடலை. என்ன நீ மிரட்டுறியா? நீ இங்கே என்ன தவாஃப் செய்ய முடியாமல் நீ தடுத்தேன்னு சொன்னால் மக்காவாசிகளுடைய வியாபார கூட்டம் நீங்கள் சிரியாவுக்கு போகிறதா இருந்தால் மதீனாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஒரு கூட்டம் போக முடியாமல் நான் தடுத்துருவேங்கிறாரு அவர். உமையா பயப்படுறான். அவன் சாதுபுன் மாதிர சொல்கிறான், எப்பா தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசாத, இந்த மக்கா பள்ளத்தாக்குக்கே அவர் தான்ப்பா தலைவர், நீ அவர்கிட்ட போய் சத்தமாக பேசுறியேன்னு சொல்லி. அவர் வந்து பயப்படல, திரும்பவும் பேசுகிறார். அபூஜஹலுக்கும் சாதுபுன் மாதுக்கும் வாக்குவாதம். இவர் உமையா பதறார், இவன் நீ அவர்கிட்ட போய் பேசாதப்பான்னு சொல்லி. சாதுபுன் மாது பார்த்தாங்க, உமையாவின் பக்கம் திரும்பினாங்க. இவர் நீ என் நண்பன் தான், ஆனால் என் நபி சொல்லியிருக்கிறாங்க உன்னையும் நாங்கள் கொல்ல தான் போகிறோன்னு சொல்லி. அப்போ உமையா அரண்டு போய் கேட்பான், என்ன கொல்ல போறீங்களான்னு சொல்லி. ஆமாம், இதை முகமது சொன்னாங்களா? ஆமாம், முகமது ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த சம்பவம் புகாரில் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உமையா அரண்டு போய் வீட்டில் போய் தன் மனைவிட்ட சொல்கிறான், இப்படி சாது வந்தார், முகமது என்ன கொல்ல போகிறாரா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்தம்மா சொல்லிச்சு, அவர் சொன்னார்னா அது நடக்கும், நீ எங்கேயும் போகாத, வீட்டில் உட்காந்துக்க, தயவு செஞ்சு யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போயிடாத அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் மக்காவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அன்றைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்காண்டி சொன்னேன். ராக ரசூல் ஸல்லல்லாஹு உயிருக்கு ஆபத்து, தோழர்கள் அல்லல் படுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மதீனா வந்தாங்க. மதீனத்து அன்சாரிகளுடைய அரவணைப்பில் அவங்க அங்கே ஓடிட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் மதீனா வந்த பிறகு முஸ்லீம்கள் ரொம்ப சிரமந்தான் படுறாங்க. அன்சாரிகள் அரவணைத்தாலும் எல்லா அன்சாரிகளும் பணக்காரங்கள் இல்லை, அவங்கள நடுத்தரமானவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்படத்தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு சிரமமான சூழ்நிலைன்னு சொன்னால், பெரும்பாலானவர்களுக்கு மொத்தத்தில் ஒரே ட்ரெஸ்ஸு தான், ஒரு ட்ரெஸ்ஸு தான், படுக்கிறதுக்கும் அதுதான், தொழுகைக்கும் அதுதான். அந்த ஒரு ட்ரெஸ்ஸு எப்படிங்கிறீங்க, சஹாபாக்கள் உடுத்தின ட்ரெஸ்ஸு. எஹராமில் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை உடுத்துறீங்களோ அதுதான் சஹாபாக்கள் ட்ரெஸ். எஹராம் தான், எஹராமில் உடுத்துறோம் இல்லையா, அதில் பல பேருக்கு ஒரே துணி தான் இருக்கும், சில பேருக்கு ரெண்டு இருக்கும். அதனால் ஹதீஸில் பெருமானார் முறையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரே துணி வச்சுருந்தா அவர் எப்படி மேலே சுற்றணும், ரெண்டு துணி வச்சுருந்தா அவர் எப்படி சுற்றணும், அப்படி தான் அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு துணியில் தான் தொழுவார். ஒரு ஆள் தெரியாமல் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு ரெண்டு உடுப்பு தேவையான்னு சொல்லி. பெருமானார் கோபத்தில் கேட்டாங்க, அவலிக்குல்லிக்கும் சௌபான், என்னையா கேள்வி கேட்குற, உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ரெண்டு உடுப்பு இருக்குது, இருக்கிறதே ஒன்று தானே. அந்த அளவுக்கு என்னங்க வறுமை. முஹாஜிர்கள் மக்கால செழிப்பாக இருந்தவங்க வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு ரொம்ப கவலை, தோழர்களுடைய வறுமை, உடுத்த ஆடை இல்லை. இந்த நிலையில தான் பெருமானார் கேள்விப்படுறாங்க, அபூ சுஃபியானுடைய ஒரு வியாபார குழு 40 பேரோட ஒரு வியாபார குழு சிரியா போயிட்டு திரும்புகிறாங்க. அந்த வியாபார குழுவில் நிறைய மதிப்புள்ள பொருளோடு வர்றாங்க, அதை வழிமறிக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், பெருமானார் கொள்ளையடிக்க போனாங்களா? இல்லை, கொள்ளையடிக்க போகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. முஹாஜிர்களுடைய அத்தனை சொத்தையும் மக்கா குறைஷிகள் எல்லா ஆட்டையை போட்டான், எல்லாத்தையுமே எல்லாருடைய சொத்துக்களையும் அபகரிச்சிட்டான், எதுவுமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள் இழந்த அந்த சொத்துக்களை இந்த வணிக கூட்டத்திடமிருந்து பிடுங்க தான் வந்தான். அதுக்கு தான் வந்தான். மார்க்கத்தில் பழிக்கு பழிங்கிறது அதுதான். என் பொருளை எடுத்தவன்ட்ட இருந்து நான் ஏன் அவன்கிட்ட இருந்து வேற ஒரு பொருளை பிடுங்கக்கூடாது? அப்போ இது கொள்ளையடிக்க வரல. இந்த முஹாஜிர் தோழர்கள் அத்தனை இழந்து வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் பல பேர் பள்ளியாசல் தான் அவங்களுக்கு எல்லாமே, பள்ளியில் தான் இருப்பாங்க. ஒரு 250 தோழர்கள் பள்ளிவாசலிலேயே நிதமும் இருப்பாங்க. அவங்க தான் சுஃபா, திண்ணை தோழர்கள், ஒன்றும் கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதனால் இந்த வணிக கூட்டத்தை நாம் மறித்தோன்னு சொன்னால் நம்ம தோழர்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது நலமாகும் இல்லையா? ஒரு தலைவருக்கு இந்த அக்கறை கூடவா இருக்காது. அதனால் அதை வழிமறிக்கணும், இதுதான் அசல் நோக்கம். அபு அய்யூபுல் அன்சாரி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது நான் கேள்விப்பட்டேன் அபூ சுஃபியானுடைய தலைமையில், அந்த கூட்டத்தை வழிமறித்தா நமக்கு செல்வங்கள் கிடைக்கும், அதனால் வழிமறிக்கலாம். பாருங்கள், யுத்த நோக்கமே இல்லை, வழிமறிக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாரும் வரணும்னு தேவையில்லை. இந்த போரை பெருமானார் கட்டாயமாக்கல. தபூக் போருக்கு கிளம்புறது கட்டாயமாக்கினாங்க, எல்லாரும் வரணும். ஆனால் இந்த போருக்கு வரணும்னு சொல்லலை.
யார்கிட்ட வாகன பிராணி இருக்குதோ, ஒட்டகமோ குதிரையோ இருக்குதோ, அவங்க மட்டும் வந்தால் போதும், அவங்க பின்னால் ஏறி வர்றவங்க வந்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கட்டாயப்படுத்தலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க விரும்புகிறவங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் விரும்பினா வரலான்னு சொல்றதுனால எல்லாருமே கிளம்பல, போருக்கும் யாரும் ஆயத்தமாகல, போருக்குரிய பொருளையும் எடுக்கவும் இல்லை. அப்படியே என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டு ஒரு 300 சொச்சம் பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. நோக்கம் அபூ சுஃபியானுடைய அந்த கூட்டத்தை வழிமறிக்கணும். பெருமானார் வந்த இந்த தோழர்களுடைய கூட்டத்தில் வெறும் 80 ஒட்டகம் தான் இருக்குது. 80 ஒட்டகத்தில் தான், ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் 4 பேர், ஒரு ஒட்டகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அலி, அபூ லுபாபா 3 பேரும் முறை வச்சு வருவாங்க. முறை வச்சு ஒரு ஆள் மேலே உட்காந்தா கீழே 2 பேர் நடப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி நடக்கிற நேரம் வரும்போது ஹஜ்ரத் அலி, அபூ லுபாபா 2 பேருமே சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் மேலே வாங்க, ஒட்டகத்திலே இருங்க, நாங்கள் கீழே உங்களுக்கு பதிலாக நடக்கிறோம். என்னை விட நீங்கள் வலிமையானவர்களும் அல்ல, என்னை விட நீங்கள் வலிமையான ஆளுகளாக கிடையாது. உங்களுக்கு எப்படி கூலி தேவையோ, அல்லாஹ்வுடைய சவாபு தேவையோ, நானும் அந்த கூலியின் பக்கம் தேவையுள்ளவன், அதனால் நானும் நடப்பேன்னு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய முறை வரும்போது கீழே நடந்தாங்க. இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்களே தவிர, ஒரு தலைவர்னு சொல்லி ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா போர்லையும் அவங்களும் சேர்ந்து உழைப்பாங்க. இப்படியாக என்னங்க, ஒரு ஒட்டகத்தில் பல பேருன்னு இருக்கிறாங்க, ஒரு குதிரை அவ்வளோதான், யார்கிட்டையுமே குதிரை இல்லை, ஒரே ஒரு சஹாபிட்ட இருந்துச்சு. இப்படி வழிமறிச்சு வர்றதுக்கு வரான். அந்த காலத்திலையும் பாருங்க, ஒற்றர்கள்லாம் இருந்தாங்க. அபூ சுஃபியான் மோப்பம் பிடிச்சிட்டார், அவர் சரியான ஆள், அவர் கில்லாடி. இப்படி மதீனாவிலிருந்து நம்மளை வந்து பிடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் எப்படியோ தெரிஞ்சிடறார். தெரிந்து உடனடியாக அவர் லம்லம் அப்படிங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, இப்படி எங்களுடைய வணிக குழுவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு, நீ என்ன செய், வேகமாக எவ்வளவு வேகமாக மக்கா போக முடியுமோ மக்கா போய் இது மாதிரி அபூ சுஃபியானுடைய வணிக குழுவுக்கு ஆபத்து வந்திருக்குது, நீங்கள்லாம் காப்பாற்ற புறப்படுங்க அப்படின்னு மக்கால போய் எங்களுக்கு முன்னால் போய் சொல்லு அப்படின்னு லம்லம்னு ஒரு ஆளை என்ன செய்கிறாரு, நியமிக்கிறாரு. யார், அபூ சுஃபியான். இந்த லம்லம் அப்படிங்கிறவரும் மக்கா போகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், இவர் போய் அறிவிக்கிறதுக்கு முன்னால் மக்கால ஒரு சம்பவம் நடக்குது. ஹஜ்ரத் அப்பாஸ், அவர் அப்போ மக்கால தான் இருக்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சகோதரி ஆத்திகா அவர்கள் ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவுல, அந்த அம்மா பார்த்த கனவுல, ஒரு மனிதர் மக்கால இருக்கிற 3 இடத்துல ஒரே அறிவிப்பு செய்வார். 3 இடத்துல, அபுத்தஹங்கிற இடத்துல, காபால வந்து, அபு குபைஸ் மலை மீது 3 அறிவிப்பு செய்வார். 3 இடத்துல ஒரே அறிவிப்பு செய்வார். அந்த அறிவிப்பு என்ன, துரோகிகளே, நீங்கள் இறக்க போகிற இடத்தை நோக்கி புறப்படுங்கள், நீங்கள்லாம் கொல்லப்படுகிற இடத்தை நோக்கி புறப்படுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார் கனவுல. பிறகு அவர் வந்து ஒரு பாறையை உருட்டி விடுறார். அந்த பாறை வந்து செதறுது. அது செதறி எந்தெந்த என்னங்க மக்கால இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகுது. இது அந்த அம்மா பார்க்குற கனவு. அவங்க தன்னுடைய சகோதரர்கிட்ட அப்பாஸ்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு கனவு பார்த்தேனேன்னு சொல்லி. யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பாஸ்கிட்ட சொல்றாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, வலீதுகிட்ட சொல்றாரு, என் சகோதரி இப்படி ஒரு கனவு கண்டாங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்கனாலே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவர் பேச பேச அது மக்கால எப்படியோ வந்துருச்சு, அந்த செய்தி மக்கா முழுக்க பரவிடுச்சு. சரிங்களா, இந்த லம்லம் வர்றதும் இந்த கனவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நடக்கும். அவங்க என்ன கனவுல கண்டாங்களோ அதான் நடக்கும். அதுக்கு தான் இதை சொல்றேன். உடனே அபூ ஜஹல் காபால வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பாஸ் வருவாங்க. அப்பாஸை கூப்பிட்டு அபூ ஜஹல் கேட்பான், இந்த காபால நாங்கள் ஒரு வாசகத்தை எழுதி ஒட்டலான்னு நினைக்கிறோம்னு சொல்லி. அப்பாஸ் கேட்பாங்க, என்னப்பா எழுதி ஒட்ட போறீங்க? உலகத்திலேயே பொய்யர்களுடைய கூட்டம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பொய் சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அது உங்க குடும்பம் பனு ஹாஷிம் தான். பனு ஹாஷிம் தான் ஆக பொய் சொல்ற குடும்பம். நாங்கள் காபால எழுதி வைக்க போறோம். அவன் பேசுறதே ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான் என்ன செய்வான், பேசுவோம். கோவப்படாதவனும் கோவம் வந்துடும். நீங்கள் தான் பெரிய பொய்யர் கூட்டம்னு சொல்லி. அப்பாஸ் கேட்குறாங்க, என்ன நாங்கள் அப்படி என்ன பொய் சொன்னோம்? ஆமாம், ஒரு சகோதரி ஒரு கனவு கொண்டுச்சாமே, எப்பா உங்களெலாம் ஆண்கள் தான் நபின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பொம்பளைங்களும் நபின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு பக்கம் என்னங்க நடக்குது. அப்போ ஆத்திகா கோவப்படுறாங்க தன்னுடைய சகோதரர்கிட்ட, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி.
இது ஒரு பக்கம் நடக்க கரெக்டாக அந்த தம்தம் வர்றார். அவங்க கனவுல எங்கெல்லாம் பார்த்தாரோ அந்த இடத்துல நின்னெல்லாம் அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு. அந்த காலத்தில் ஒரு அபாய அறிவிப்பு கொடுக்கணும்னா அபாய அறிவிப்பு கொடுக்குறவர் தான் சட்டையை கிழிச்சுக்குவார். அப்போ தான் மக்கள் அந்த செய்தியை கவனமாக கேட்பாங்க. அந்த காலத்துடைய ஒரு முறை, சட்டையை கிழிப்பார், ஒட்டகத்தை அறுப்பார், இதெல்லாம் செய்வார். அவர் அபுத்தகங்கிற இடத்துல கூப்பிட்றாரு, மக்காவாசிகளே உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து, காப்பாற்ற புறப்படுங்கன்னு சொல்லி காபால வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. அபு குபைஸ் மலையில் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. அந்த கனவுல பார்த்தது மாதிரி இது நடக்குது. உடனே அபூ ஜஹல் பார்த்தான், நம்முடைய வணிக குழுவை தடுத்து நிறுத்துற அளவுக்கு முஸ்லிம்கள் பெரிய ஆளுகளாயிட்டாங்களா, இந்த முறை விடக்கூடாது. 2ல் 1 மக்காவாசிகள் எல்லாரும் இந்த போருக்கு, முஸ்லிம்களை அழிக்கிற போருக்கு கிளம்பணும். அவங்க வரணும், அல்லது அவங்க சார்பாக யாரையாவது அனுப்பணும், அல்லது பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அபூ ஜஹல் அறிவிக்கிறான். இதில் விருப்பம் இல்லாமல் வந்தவங்களும் இருக்கிறாங்க. பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்தாங்க, அவங்க மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்தாங்க விருப்பம் இல்லாமல். அப்பாஸ் ரலியல்லாஹு விருப்பம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த அறிவிப்பு வருது, எல்லா தலைவர்களும் கிளம்பிடணும். மக்கால இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் கிளம்புறாங்க. உமையா மட்டும்தான் கிளம்பாமல் இருக்கிறான். ஏன்னா நான் சொன்ன பிறகு முன்னால் ஒரு சம்பவம், சாது பின் முஆது சொன்னாங்க, ஒன்று நாங்கள் கொல்லுவோம்னு சொல்லி. உமையா வேண்டாம், இந்த போருக்கு நாம் போனால் நம்ம கொல்லப்படுவோம், அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, அவர் கிளம்பல. ஆனால் அபூ ஜஹல் வந்து அவர்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுவான். அவரும் வேற வழி இல்லாமல் இவன் நம்மளை வந்து என்னங்க தன்மானத்தை வந்து என்னங்க இழிவுபடுத்துவான், கேவலப்படுத்துவான்னு சொல்லி வேற வழி இல்லாமல் புறப்படுறார். அவர் மனைவி கேட்குறாங்க, எப்படிங்க புறப்படுறீங்க, நீங்கள் கொல்லப்படுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் கொஞ்ச தூரம் போயிட்டு தப்பிச்சு வந்துடுவேன்னு சொல்லி. மொத்தத்தில் அவனும் இந்த போரில் கலந்து கொல்லப்பட்ட ஒரு ஆள் தான். இப்படி மதீனா மக்காவிலிருந்து அவர்கள் படைகளோட கிளம்புறாங்க. இதுக்கு நடுவில் அபூ சுஃபியான் சொல்லி அனுப்புனவர் வேறொரு வழியாக அவர் தப்பிச்சிட்டார். முஸ்லீம்கள்கிட்ட அவர் சிக்கல்ல தப்பிச்சிட்டார். அவர் தப்பித்த செய்தியும் சொல்லி அனுப்புகிறார் மக்காவாசிகளுக்கு, நான் தப்பிச்சிட்டேன், நீங்கள் வந்து படையெல்லாம் திரட்டி வர வேண்டாம், போர்லாம் வேண்டாம், எல்லாம் திரும்பிடுங்கன்னு சொல்லி. இந்த தகவல் அபூ ஜஹலுக்கு வந்து கிடைத்ததும் அவன் தனக்கே ஒரு ஆணவத்தில் சொன்னான், அல்லாஹ் மீது ஆணையாக நாம் திரும்ப போவது கிடையாது, நாம் பத்ருக்கு வந்தே தீருவோம், பத்ருக்கு வருவோம், ஒட்டகங்களை அறுப்போம், தினமும் விருந்தளிப்போம், பாடகிகளை வைத்து பாட்டுகள் எல்லாம் இசைக்கப்படும், நாம் பெறப்போகிற வெற்றியை அரபுலகமே பேச வேண்டும் அப்படின்னு ஆணவத்தில் சொல்கிறான். அல்லாஹ் அவனை அங்கே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு சாவு அங்கே தான் இருக்குதுங்கிறத அவன் ஆணவத்தில் பேசினான். இல்லை, கண்டிப்பாக நமக்கு இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதனால கிளம்ப தான் போகிறோம். அவர் தப்பிச்சா என்ன, நாம் புறப்படுறது உறுதி. புறப்படுறதுக்கு முன்னால் காபால வந்து அவனும் காபாவுடைய திரைச்சீலையை பிடிச்சிக்கிட்டு அல்லாட்ட துவா கேட்குறான். என்ன துவா செய்கிறான் பாருங்க, யா அல்லாஹ் இந்த முஹம்மது எங்கள் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சுட்டார், ஏகத்துவங்கிற பேரில் குடும்பத்தை பிரிச்சுட்டார், நாங்கள் முன்னோர்கள் கேள்விப்படாததையெல்லாம் புதுசு புதுசாக சொல்லிட்டார், எனவே நடக்க போகிற யுத்தத்தில் அவரை வேரோடு சாச்சிரு அப்படின்னு இவன் போய் துவா கேட்டு வரான். யார், அபூ ஜஹல். குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் அதை சொல்லியும் காட்டுவான், நீ கேட்ட வெற்றி கிடைச்சிருச்சாப்பான்னு சொல்லி. இன் தஸ்தஃப்திஹு ஃபக்கத் ஜாஅக்குமுல் ஃபத்ஹு, என்ன அபூ ஜஹலே எந்த வெற்றி நீ கேட்டாயோ அந்த வெற்றி வந்துருச்சான்னு சொல்லி இவன் அங்கே போய் துவா செஞ்சுட்டு தான் என்ன செய்யறான், புறப்படுறான். புறப்பட்டு வர்றான். மறுபக்கம் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய படை தானே நோக்கமாக இருந்துச்சு, பார்த்து தப்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அபூ ஜஹல் மக்கால இருந்து புறப்பட்டு வர்றதை கேள்விப்படுறாங்க. என்னடா இது, போருக்கு ஆயத்தமாகவே வரல, யதார்த்தமாக போர் திணிக்கப்படுது, என்ன செய்யறது, தோழர்கள்ட்ட எப்படி சொல்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயங்குறாங்க, எப்படி சொல்றது, ஏன்னா அந்த கூட்டத்தை வழிமறிக்கணும்னு கூட்டு வந்தோம், இப்போ சண்டைக்கு வாங்கன்னா என்ன செய்யறது, ஒன்றுமே இல்லை பாவம். இருந்தாலும் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்படி ஆகிப்போச்சு, அவர் தப்பிச்சிட்டாரு, மக்கால இருந்து ஒரு படம் வருது பத்ரை நோக்கி, அஷீரு அலை, கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி. கருத்து சொல்லுங்கன்னா யார் முந்துவாங்க, ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் அவங்க எஞ்சி கருத்து சொன்னாங்க. பெருமானார் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. உமருல்லான்னு எஞ்சி கருத்து சொன்னாங்க, அமைதியாக இருந்தாங்க. மிக்தாத் இப்னுல் அஸ்வத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போர் தானே, நீங்கள் அழைச்சா வர்றோம், உங்கள் முன்னால் இருந்து பின்னால் இருந்து வலப்பக்கம் இடப்பக்கம் எங்கே வேணாலும் போர் செய்கிறோம், நாங்கள் மூசாவுடைய சமூகம் அல்ல, நீரும் உமது ரப்பம் சென்று போர் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களோட வர்றோம், வெற்றியோ தோல்வியோ எங்கே வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் அழகாக சொல்கிறார். ஆனாலும் இந்த சொன்ன எல்லாருமே யாருன்னா முஹாஜிர்கள், கருத்து சொன்ன எல்லாருமே.
முஹாஜிர்கள் வரக்கூடிய கூட்டத்தோடு போர் செய்யணும்னு நினைக்கிறதுல என்ன கிடையாது, ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பழிவாங்கிற உணர்வு இருக்கும். சொந்த நாட்டை விட்டுட்டு வந்தவங்க இல்லையா. ஆனால் அன்சாரிகள் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இருக்கிற கூட்டத்தில் 3/2 பங்குக்கு மேலே அவங்க தான் இருக்கிறாங்க. 270-80 பேர் யாருன்னா அன்சாரிகள், கொஞ்சம் பேர் தான் முஹாஜிர்கள். பெருமானார் அவங்க கருத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அன்சாரிகளுடைய தலைவர்கள் சாதுபுன் முஆஸ், சாதுபுன் உபாதாலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுடைய கருத்தை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், உங்கள் கருத்தை தான் கேட்குறோம். இப்போ சாதுபுன் முஆஸ் என்று சொன்னாங்க, உங்களை ஈமான் கொண்டோம், நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் நம்பணும், எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். நீங்கள் யாரோடு ஒப்பந்தம் செய்கிறீங்களோ செய்யுங்க, யாரோடு சண்டை போடணுமோ சண்டை போடுங்க, எங்கள் செல்வத்தில் எதை எடுக்கணுமோ எடுங்க, உங்கள் முடிவு என்னவோ அதுதான் எங்களுடைய முடிவுன்னு சொல்லி ஒரு அழகான உரை நிகழ்த்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய பேச்சு கிடப்ப அன்சாரிகள் தயாராக இருக்கிறாங்க. சரி, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. எண்ணிக்கை சொல்லப்பட்டது 313 பேர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 313 பேருடைய இந்த எண்ணிக்கை தான் ஜாலூத்தை எதிர்த்த தாலூத்துடைய படையில் இருந்தது. குர்ஆன் சொல்லுகிற ஒரு வரலாறு. பனு இஸ்ரவேலர்களில் ஜாலூத்துங்கிற ஒரு அநியாயக்காரனை எதிர்த்து போர் செய்த அப்போதைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313. அந்த 313 இந்த 313 ஒன்றாக இருப்பதை எண்ணி நபி ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. சரி, புறப்படலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. பத்ர் அப்படிங்கிறது மதீனாவிலிருந்து ஒரு 145 கிலோமீட்டரில் இருக்குது. அது ஒரு அந்த இடத்துல இருக்கிற ஒரு கிணத்தை வெட்டின நபருடைய பெயர் பத்ருங்கிறது. கிணத்தை வெட்டினார் ஒருத்தர், அவருடைய பெயரில் அந்த பேர் அறியப்பட்டுச்சு. அது ஒரு கிணத்துக்கு பெயராக நாங்கள் அந்த ஊருக்கே பேராக ஆகிப்போச்சு. இப்போ பத்ருங்கிற ஊரை ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக வச்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது வெறும் ஒரு காடு தான், ஒரு சின்ன கிராமம் தான். இப்போ அதை பெரிய வரலாற்று நகரமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க இப்போதைய அரசாங்கம். அங்கே நோக்கி என்ன செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வீரர்களோடு என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. மறுபக்கம் அந்த பக்கம் என்னங்க அபூஜஹலுடைய அந்த கூட்டமும் என்ன செய்கிறது, வருது. இப்போ வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒற்றர்களை அனுப்புகிறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க கரெக்டாக துல்லியமாக தெரியல. ஏன்னா போர்னாலே யுக்தி தானே, எதிரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு கிராமவாசி வர்றாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பக்கம் யாரையாவது பார்த்தீங்களான்னு சொல்லி. ஆமாம், அங்கேருந்து ஒரு குறைஷிகளுடைய கூட்டம் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இல்லை, எனக்கு எண்ணிக்கைலாம் தெரியல. ஒட்டகம் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க? 10 ஒட்டகம் இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவங்க 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் என்னங்க இருப்பாங்க, 1000 பேரோடு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹைரப்பா அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. முஸ்லீம்களுடைய படைகள் ஒரு பக்கம், எதிரிகளுடைய படைகள் மறுபக்கம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஒரு மன வலிமைக்காக 2 நியமத்தை கொடுக்குறான். ஒன்று மழை, அவங்க தங்கியிருந்த இடத்துல தண்ணி இல்லை, அல்லாஹ் மலையை இறக்குறான். அந்த இரவு, போர் நடக்கிற இரவு மலை இறக்குறான். அது முஸ்லீம்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2வது அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அழகான தூக்கத்தை கொடுத்தான். சொல்லுவாங்க, போர்க்களத்தில் உறக்கம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிற நிம்மதி, தொழுகையில் உறக்கம் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வருவது. போரில் தூக்கம் வந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்றது, தொழுகையில் தூக்கம் வந்தால் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வர்றது. அப்போ தொழுகையில் தூக்கங்கிறது ஷைத்தான் வேலை. தொழுகையில் தூங்கக்கூடாது. யுத்த காலத்தில் தூக்கம் வரலாம், நிம்மதியாக அந்த நேரத்துலையும் தூங்குறாங்க. இது இல்லைங்க, போரை பற்றிய பயம் இல்லை, அச்சம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. எல்லாரும் தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கூடாரத்தில் அல்லாஹ்ட்ட இறஞ்சுறாங்க. ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாங்க. அந்த கெஞ்சுதல்ல ஹஜ்ரத் அலி சொல்லுவாங்க, யா ஹய்யு யா கையூம் அப்படிங்கிறத தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. யா ஹய்யு யா கையூம். அதில் அவங்க அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்துருக்கிற, ஒன்று அபூ சுஃபியானுடைய படையை நீ எனக்கு வெற்றியாக்கி தருவாய், அல்லது இந்த படை, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்று. இந்த கூட்டம் தோத்தா இந்த பூமியில் ஒன்றை வணங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். காலை நேரம் அவங்களுடைய துவா செஞ்சு செஞ்சு மேலே உள்ள துண்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகமாகவே மன்றாடி விட்டீர்கள், போதும், கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. அப்படி சொல்லும்போது ஜிப்ரீல் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு வெற்றியை கொண்டு சுப செய்தி சொன்னாங்க. அந்த சுப செய்தியை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே எழுந்தார்கள். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். இந்த படை தோற்கடிக்கப்படும், இந்த படை புறமுதுகிட்டு ஓடுவார்கள்
என்று சொல்லிவிட்டு காலையில் சொன்னாங்க, அவங்க போர் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூஜஹல் கொல்லப்படுவான், இங்கே உமையா கொல்லப்படுவான், இங்கே உத்பா கொல்லப்படுவான், இங்கே ஷைபா கொல்லப்படுவான் என்று எல்லாத்திலையும் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் வானவர்களையும் இறக்குறான். வானவர்கள் எல்லா போர்லையும் வருவாங்க. ஆனால் போர் செஞ்சது பத்ரில் மட்டும்தான். வானவர்கள் போரே செஞ்சாங்க பத்ரில். 1-2 நிகழ்ச்சிகளை நான் அதை பற்றி சொல்கிறேன். போரே செஞ்சாங்க. இப்போ காலையில் போர் ஆரம்பிக்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க எப்படி அம்பரியணும். அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அம்பரிகிறது எப்போனா அம்புகளை வீணாக்கிடக்கூடாது. அதனால் எப்படி அம்பரியணும், எந்த நேரத்தில் எரியணும், தூரத்திலிருந்து எரிஞ்சு வீணாக்கிடாதீங்க, எதிரிகள் பக்கத்தில் வரும்போது எரிங்க என்றெல்லாம் அந்த தோழர்களுக்கு என்ன செய்கிறாங்க, வழிகாட்டுறாங்க. 2 அணியினரும் நிற்கிறாங்க, ரெடியாக நிற்கிறாங்க. அந்த காலத்தில் முதல்ல தனித்தனியாக மோதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளில் தான் சில பேர் அனுப்ப தயாரானாங்க. எதிரிகள் சொன்னாங்க, வேண்டாம் எங்களுடைய சிச்சா மக்கள் அவங்களே அனுப்புங்க, அவங்கள தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்திலிருந்தே 3 பேர்த்தை எஞ்சிக்க சொல்லுவோம். ஏன்னா இவங்களும் அவங்களும் தான் உறவினர்கள். அலியை எஞ்சிங்க, ஹம்சா உபைதா 3 பேரும் பனு ஹாஷிமில் உள்ளவங்க, போய் மோதுங்கன்னு சொல்லி ஹதரத் அலி ஹம்சா உத்துபாவோடு மோதுவாங்க, அலி ஷைபாவோடு மோதுவாங்க, உபைதா வலீதோடு மோதுவாங்க. முதல் 2 பேரும் துவங்கி ஆரம்பத்திலே வீழ்த்திடுவாங்க. ஹதரத் அலி ஷைபாவை, ஹம்சா உத்துபா வீழ்த்திடுவாங்க. உபைதாவுக்கும் வலீதுக்கும் போராட்டம் கடுமையாக இருக்கும். இவங்க 2 பேரும் போய் வலீதையும் கொண்டுருவாங்க. ஆரம்பத்திலேயே குறைஷி தலைகள் 3 தலைகள் முதலே முடிஞ்சு போயிடும். 3 தலைகள் முதலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 அணியிலையும் போர் கடுமையாகும். இந்த போர்க்களத்தில் பல தலைகள் எதிரிகள் கொல்லப்படுறாங்க. அதில் முக்கியமான ஆள் யார், உமையத்து பின் ஹலஃப். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சாது பின் முஆது சொன்னாங்கன்னு சொல்லி, ஒன்று நாங்கள் தான் கொல்லுவோம். உமையா தன்னுடைய மகனோட தவிக்கிறான், யாராவது நமக்கு அபயம் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம கொல்லப்பட்டுருவோம். ஏன்னா அவரும் சொல்லியிருக்கிறார், போர்க்களமும் முஸ்லீம்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ யாராவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு பார்க்கும்போது போர்க்களத்தில் யாரை பார்க்குறாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்க்குறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் உமையாவும் நண்பர்கள், இஸ்லாத்துக்கு முன்னால் நண்பர்கள். அவர் அறியாமை காலத்தில் அவருடைய பேர் அப்து அம்ரு, இஸ்லாமானதும் அப்துர் ரஹ்மான் பேர் வச்சுக்கிட்டார். அவரை பார்க்குறான். உடனே அவர் என்ன செய்கிறாரு, கூப்பிட்றார் தன் நண்பரை, எப்பா நம்ம 2 பேரும் நண்பர்கள், என்னை என் மகனை நீ தான் காப்பாற்ற முடியும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபும் சரி அவன் நண்பனாச்சே அவனை பாதுகாக்கலான்னு சொல்லி உமையாவையும் அவர் மகனையும் அரவணைச்சி கூட்டு வரலான்னு நினைக்கும் போது உமையாவை ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துருவாங்க. பிலால் பார்த்ததுமே இவன் இருந்தால் நான் பிழைக்க முடியாது. ஏன்னா இந்த உமையா தான் ஹதரத் பிலாலை மக்கால கொடுமைப்படுத்தின ஆளு. பிலால் என்ன பண்ணுறாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு தெரிஞ்சதும் அவர் அன்சாரிகளை பூரா சத்தம் போட்டு கூப்பிட்டார். அன்சாரிகளே வாங்க, உமையா ரஅசுல் குஃபுர், இறை மறுப்பின் தலையே இங்கே தான் இருக்குது, வாங்க, இவனை விடக்கூடாது, அவர் பாதுகாக்க கூட்டு போகிறாரு, வாங்கன்னு சொன்னதும் அன்சாரிகள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை அப்படி சுற்றி வளைச்சிட்டாங்க. அவரே சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நான் இறக்கப்பட்டு உன்னை விடலான்னு தான் பார்த்தேன், எப்படியாவது காப்பாற்றிடலான்ட்டு. எல்லாம் ஒன்றை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஏதோ பிலால் பாரு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டார். ஆக யார், உமையாவும் அவனுடைய மகனும் அங்கேயே மாய்க்கப்பட்டாங்க, அவர்களும் கொல்லப்பட்டாங்க. இப்படி பல பேர் தலைகள் எல்லாம் உருளுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் கொல்லப்பட்டானா, அவன் நிலைமை என்ன, அதை அறிவதில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அபூஜஹல் என்ன ஆனான்னு சொல்லி. அபூஜஹலை வீழ்த்தினது 2 பேர், 2 நபர்கள், முஆத் இப்னு அம்ரு, முஆத் இப்னு அஃப்ரா. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அபூஜஹலை வீழ்த்துறாங்க. அவங்க போருக்கு வரும்போதே லட்சியத்தோடு வந்தாங்க, இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீழ்த்தணும். இந்த 2 பேரும் அன்சாரிகள், அவங்களுக்கு தெரியாது இல்லையா அபூஜஹல் யாருன்னு தெரியாது. அவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட தான் கேட்பாங்க, அபூஜஹல் யாரு, தான் அவன் தான். உடனே அவன் குதிரை போய் தாக்கி அவனை வீழ்த்திடுவாங்க. ஆனால் அவனை கடைசியாக கொன்னது யாருன்னா இப்னு மஸ்ஊத் தான் கொல்லுவாங்க. அபூஜஹல் என்ன ஆனான்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, யார ரசூலல்லாஹ் அபூஜஹல் செத்துட்டான்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப மாட்டான், இல்லை நல்லா பாருங்க போங்கன்னு சொல்லி, ஆமாம் செத்துட்டான்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வருவாங்க, அவங்களே வருவாங்க,
அபூஜஹல் செத்ததை பார்த்ததும் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து அல்லதி நஸர அப்த நஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்த வஅஸ ஜுந்த. அங்கே தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் தக்பீரில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை அங்கே தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க, ஹாதா ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன் தான், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன். நம்ம நாட்டிலையும் இப்போ இருக்கக்கூடிய எல்லாமே காமானு ஹாரூனு ஃபிரௌனு எல்லாம் இப்பயும் இருக்கிறான், அபூஜஹலி எல்லாம் இப்பயும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் அன்னைக்கு எல்லாம் செஞ்சது தான். இவன் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன்னு சொன்னாங்க. ஆஹா, யார் வந்து கொல்லப்படுவதை எதிர்பார்த்தாங்களோ அவனும் கொல்லப்பட்டுட்டான். இவங்க எல்லாத்தையும் தூக்கி ஒரு கிணத்துல போட்டாங்க. மொத்தம் 24 பேர் ஒரு கிணத்துல போடப்பட்டான். ஒரு சம்பவம் இமாம் பைஹக்கி எழுதுறாங்க, பத்ர் போர்லாம் முடிந்த பிறகு ஒரு சஹாபி அந்த வழியா பத்ர் வழியா போகும்போது இந்த பொணங்களை எந்த கிணத்துல போடப்பட்டுச்சோ அங்கிருந்து அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு. யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்து மேலே வர்ற மாதிரி வர்றாரு. அவரை சமட்டியால் அடிக்கப்படுது, மாயமாயிடுறாரு. அவர் திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, நான் இப்படி பத்ரில் ஒரு காட்சியை பார்த்தேன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, தாக்கா அபூஜஹல், அவன் தான் அபூஜஹல் நீங்கள் பார்த்தது. யுஅذபு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் அவன் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கபர் அதுதான். அல்லாஹ் உலகத்தில் சில நேரங்களில் சில படிப்பினைக்காக சில விஷயங்களை காட்டுவான்னு சொன்னாங்க. அபூஜஹலை தான் நீ பார்த்தது, அவனுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இப்படி எல்லா தலைவர்களும் கொல்லப்பட்டாங்க. சில பேர் கைது செய்யப்பட்டாங்க. மக்கா தலைவர்களில் ஒரு 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்படி கைது செய்து சிறை பிடிக்கப்பட்டவர்களில் பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவரும் இருக்கிறார், அப்பாஸும் இருக்கிறாங்க. அவர் வெறுப்பாக வந்தார், விருப்பம் இல்லாமல் தான் வந்தார். அப்பாஸ் ரலியல்லாஹு நல்ல உடல் வாட்டசாட்டமான ஆள். ஆனால் அவரை பிடிச்சது, சிறை பிடித்தது யாருன்னா ஒரு மெலிந்த சஹாபி, அவர் பெயர் அபுல் யசர். அவர் தான் அவரை பிடிச்சார். இப்போ நபிசுல்லாஹம் கேட்பாங்க, நீ எப்படிப்பா அவரை பிடிச்ச, அவர் வாட்டசாட்டமான ஆள், நீ எப்படி இருக்கிறியன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார், நான் அவரை பிடிக்கலான்னு போகும்போது என்னால் பிடிக்க முடியல, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார், அவருடைய உதவியால் தான் பிடிச்சேன்னு சொல்லி. இப்போ நபிசுல்லாஹம் சொன்னாங்க, உனக்கு உதவி செய்ய வந்தவர் ஒரு சங்கை மிகு வானவர்னு சொன்னாங்க, ஒரு மலக்கு தான் உனக்கு உதவி செஞ்சாரப்பான்னு சொல்லி. அப்போ எல்லாருமே என்னங்க பிடிக்கப்பட்டாங்க. இந்த பிடிக்கப்பட்டவங்களை எல்லாம் என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு ஆலோசனை நடந்துச்சு. இவங்க எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படிங்கிறது தான் ஹஜ்ரத் உமருடைய கருத்தாக இருந்துச்சு. இல்லை, எல்லாமே நம்ம சொந்த பந்தங்கள் தானே, ஏதாவது பிணைத்தொகை வாங்கிட்டு விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிலருடைய கருத்தாக இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பிணைத்தொகை வாங்கிடலான்னு முடிவெடுத்தாங்க. நான் அல்லாஹ் உமருடைய கருத்தை தான் ஆதரித்தான். இவங்க எல்லாம் வந்து இறை மறுப்பின் தலைவர்கள், இவங்களை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வசனமாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய வேதனை வந்திருந்தால் நம்ம எல்லாருமே அழிஞ்சிருப்போம் உமரை தவிரன்னு சொல்லுவான். சராக பிணைத்தொகை கொடுத்து என்னங்க எல்லாம் விடுதலை ஆயிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸும் இருக்கிறாரு. இப்போ அப்பாஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் 4 பேருக்கு பிணைத்தொகை கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு? 4. உங்களுக்கு கொடுக்கணும் 100 ஊக்கியா. ஒரு ஊக்கியாங்கிறது சுமார் 120 கிராம் தங்கம். ஒரு தலைக்கு 100 ஊக்கியா. அதே மாதிரி உங்கள் சகோதரர் மகன் அகீல் வந்தார்லே, அவருக்கும் நீங்கள் கொடுக்கணும். இன்னொரு சகோதரர் மகன் நௌஃபல் வந்தார், அவருக்கும் கொடுக்கணும். உங்களுடைய கூட்டாளி ஒருத்தர் வந்தார், அவருக்கும் கொடுக்கணும். 4 பேர்த்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அப்பா சொன்னாங்க, ஏண்டா என்ன இருக்குது, 400 ஊக்கியாவுக்கு நான் எங்கே போவேன், 400 ஊக்கியா கணக்கு போடுங்க, எவ்வளோ இன்றைய மதிப்பில் எவ்வளோ பவுன் வரும் கணக்கே போட முடியாது, ஏண்டா ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, ஏன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் போருக்கு வரும்போது உங்கள் மனைவி உம்முல் ஃபதுல் இடத்துல தங்கத்தை கொடுத்து, ஒருவேளை நான் போரில் கொல்லப்பட்டால் இன்னென்ன மகனுக்கு இவ்வளோலாம் கூடுன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தீங்களே, அந்த தங்கம் எங்கன்னு கேட்டான். போருக்கு வர்றதுக்கு முன்னால் மனைவிட்ட கொடுத்துட்டு தானே வந்தீங்க தங்கத்தை எல்லாம், அந்த தங்கம் எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. அவர் அரண்டு போயிட்டார். சொன்னார், நான் ஏற்கனவே முஸ்லீம் தான், இப்போ உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன்னா அது அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் மத்தியில் ரகசியமாக நடந்தது. அவர் மக்காலிருந்து புறப்படும் போது சொன்னது, அது வேற யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, முழுதாக என்னங்க முஸ்லீம் ஆகிறாங்க. ஆனால் பிணைத்தொகை கொடுத்து தான் விடுதலை ஆகணுங்கிறது கட்டாயமாக இருந்துச்சு. இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது எதிரிகள் சிலர் பெருமானாருடைய இந்த மறைமுக செய்தியை சொன்னதை வச்சு என்ன செஞ்சாங்க, முஸ்லீம் ஆனாங்க. பத்ர் முடிந்து எல்லாம் வந்துட்டாங்க. மக்காவே சோகமயமாக இருக்குது, ரொம்ப சோகத்தில் இருக்குது.
அப்போ மக்கால காபால யார் உட்கார்ந்துருக்கிறாரு? ஹத்தீமில் வந்து சஃப்வான் இப்னு உமையா உட்கார்ந்துருக்கிறார், கவலையோடு உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ஒருத்தர் வர்றாரு, உமைர் இப்னு வஹப் வர்றாரு. இப்போ உமைர் சொல்கிறாரு சஃப்வானை பார்த்து, சஃப்வானும் கவலையில் தான் இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோமே, மக்காவுடைய தலைகள் எல்லாமே கொல்லப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லி. உமைர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ இருக்கிற கோபத்திற்கு நேராக மதீனா போய் நான் முகம்மதை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் இல்லைன்னா என் மகன் கைதியாக இருக்கிறான், அந்த கைதியை போய் எப்படியாவது கூட்டு வர்ற மாதிரி போய் நான் அவரை கொன்றுவேன், அவ்வளோ கோபத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி. சஃப்வான் பார்த்தாரு, அவர் பெரிய பணக்காரர், பின்னால் முஸ்லீம் ஆகிட்டார். அவர் சொன்னார், நீ தான் எனக்கு வேணும்ப்பா, உன் கடனை அடைக்கிறது என் பொறுப்பு, நீ முகம்மதை போய் கொல்லுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழை, அந்த வாழை வந்து என்ன செய்வாங்கன்னா விஷம் தோய்த்து தயாரித்து, நான் விஷம் துவைச்ச வாழை கொண்டு தாக்குனா தாக்கப்பட்டவர் உடனே மூத்தா போயிடுவார், போய் அவளை போய் கொண்டுட்டு வா, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறார். உமைர் இப்னு வஹப் சரிங்களா, மதீனா வர்றாரு, வாளோடு வர்றாரு. ஹஜ்ரத் உமர் பார்க்குறாங்க, இவன் என்ன வாளோடு வர்றான் எதிரின்னு சொல்லி போய் கேட்குறான். இல்லை நான் வந்து பாதுகாப்புக்கு தான் வாழை கொண்டு வந்தேன், சண்டைக்கெலாம் வரல, என் மகனை மீட்ட தான் வந்தேன். நபிஸலாம் சொல்கிறாங்க, அவரை விடுங்கப்பா, என்ற அனுப்புங்கன்னு சொல்லி. பெருமானாரிடம் வந்ததுமே நபிஸலாக அவன்கிட்ட கேட்பாங்க, அவன்கிட்ட அந்த உமையிட்ட கேட்பாங்க, சஃப்வான் இப்னு உமையா உன்னை என்ன கண்டிஷனோடப்பா அனுப்புனாருன்னு கேட்பான். இவர் அரண்டு போயிடுவார். சஃப்வான் இப்னு உமையாவோட பேசினது மக்கால ஹத்தீமில். அப்போ நபிஸலாம் சொல்லுவாங்க, என்னை கொல்றதுக்கு தானே இந்த வாலில் விஷத்தை தேய்ச்சி அனுப்புனாரு, உன் கடனை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக்க போகிறார் அதானே அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் முஸ்லீம் ஆயிடும். உமைர் இப்னு வஹப் அந்த இடத்துல முஸ்லீம் ஆயிடும். யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னால் இந்த துனியாவில் உங்களை விட வெறுப்பான யாரும் எனக்கு இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அவரும் இஸ்லாத்தை தழுவினார். கைராக அல்லாஹ்வுடைய உதவியோட முஸ்லீம்கள் எதிர்பாராத விதமாக சந்தித்த ஒரு போர், அல்லாஹ் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு முஸ்லீம்களுக்கு நிறைய சட்டங்கள் வந்த ஆண்டு. 2ஆம் ஆண்டு தான் ஜக்காத்து கடமையாச்சு, 2ஆம் ஆண்டு தான் சதகத்துல் ஃபித்ர் கடமையாச்சு, 2ஆம் ஆண்டு தான் ரமலான் நோன்பு கடமையாச்சு. இப்படி 2ஆம் ஆண்டில் வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு. அதில் இந்த மகத்தான வெற்றி பத்ர் வெற்றி. அதை தொடர்ந்து முதல் ஈது பெருநாள், அந்த ஈது முஸ்லிம்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஈதாக இருந்தது. முஸ்லிம்களில் 14 பேர் கொல்லப்பட்டாங்க, அன்சாரிகளில் 8 பேர், மீதி உள்ளவங்க முஹாஜிர்கள். ஆக இந்த போரில் அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து எதிரிகளுக்கு உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தினா, அதனால அல்லாஹ் அதற்கு யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்கிறான். நமக்கு இதில் என்ன படிப்பினை? இஸ்லாம் என்பது எல்லா காலத்திலையும் சோதனைகளோடு நிறைந்த ஒன்று தான். முஸ்லிம்கள் வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்த காலங்களும் உண்டு, ஆனால் பெரும்பாலும் போராட்டங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையே. அதுதான் இந்த புனிதமிகு ரமதான்லேயே முஸ்லிம்கள் ஏராளமான போரை சந்திச்சிருக்கிறாங்க. சலாஹுத்தீன் அய்யூபுடைய காலத்தில் பைத்துல் மக்திஸ் மீட்டப்பட்டது இந்த ரமதானுடைய மாதத்தில் தான், ஹுத்தீன் போரில் தான் அது மீட்கப்படுது. அப்படி ஒரு போராட்ட வாழ்க்கை தான் இது. இன்றைக்கி நாம் சந்திக்கிறது எதுவுமே ஒரு புதிதல்ல, எல்லா காலத்திலையும் நடந்தது தான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? நாம் உண்மை முஸ்லிம்களாக இருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான். அதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எனவே நாமும் இந்த இந்தியாவுடைய சூழ்நிலையை வென்றெடுக்கணும்னு சொன்னால் அந்த தோழர்கள்ட்ட என்ன உறுதி இருந்துச்சோ அதே உறுதியும் ஈமானும் தௌபாவும் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹும் உதவி செய்வான். எனவே அபூ ஜஹல்கள் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க, ஃபிரௌன் ஹாமான் காரூன் எல்லா காலத்திலையும் இருப்பாங்க. நேற்று ஓதி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபிரௌன வ ஹாமான வ காரூன், எல்லாத்தையும் அழித்தோம், ஒருத்தனை கூட விட்டு வைக்கலன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா இந்த மாதிரி சர்வாதிகாரிகளுக்கு அல்லாஹ் உடனே தண்டனை கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு அல்லாஹ் காலத்தை வச்சிருக்கிறான், அவன் ஒரு காலண்டர் வச்சிருக்கிறான். அந்த நேரம் வரும்போது தான் இவர்களுக்கு தண்டனை வரும். நாம் அவசரப்படுற மாதிரி உடனே தண்டனை வராது. எல்லாம் அல்லாஹ் சத்திய சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்து நம்முடைய ஈமானை புதுப்பித்து அவர்களை போல உண்மையான மோமின்களாக வாழ அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.